இந்த இந்து நாகரிகத்துறை தொடர்பான உங்களுடைய அந்த திறமைகளையும் அந்த பாடத்துறை சார்ந்த ஈடுபாட்டையும் நீங்கள் எவ்வாறு வளர்த்துக் கொண்டீர்கள்? அவை தொடர்பாக எங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? நாங்கள் இதை கற்றுக்கொண்டிருக்கின்ற போது சுற்றி வளைப்புகள் நடைபெறும். அதற்கு மத்தியில் இருந்து கற்ற காலங்கள். இந்து நாகரீகம் கற்ற என்பது நாங்கள் ஏனைய சமயங்கள் சார்ந்து சிந்திக்கின்ற போது அந்த மாணவர்கள் அந்த இந்து நாகரீகம் அல்லது தமது சமயம் சார்ந்து வாழ்வியலோடு சிந்தித்து செயற்படுகின்ற சந்தர்ப்பம் அங்கே இருக்குது. வணக்க நேயர்களே, மற்றும் ஒரு துறைகப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சனிக்கிழமைகளில் நாங்கள் எங்களுடைய துறைகப்பால் நிகழ்ச்சியிலே துறை சார்ந்து பயணித்த பிரமுகர்களை அழைத்து அவர்களுடைய அனுபவ பகிர்வுகளை எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து வருகின்ற நிகழ்ச்சியாக எங்களுடைய துறைகப்பால் நிகழ்ச்சியை பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த வாரமும் நாங்கள் கல்வித்துறை சார்ந்த ஒரு பிரமுகர்களை அழைத்து அவருடைய அனுபவங்களில் இருந்து பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். முதலில் நாங்கள் இந்த பிரமுகர் தொடர்பாக உங்களுக்கு சிறிது அறிமுகம். இந்து நாகரிக பாடத்தினுடைய ஓய்வு நிலை ஆசிரியர் ஆலோசகராக கடமையாற்றுகின்றார். அது மாத்திரமில்லாமல் பல கல்வித்துறை சார்ந்த பல நிறுவனங்களிலும் தன்னுடைய பணியை முத்திரை பதித்திருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் கல்வித்துறை தொடர்பான குறிப்பாக அதிலும் விசேடமாக இந்து நாகரிக பாடத்துறை சார்ந்த தன்னுடைய பணிகளை அவர் தொடர்ச்சியாகவும் எங்களுடைய கல்வி சமூகத்திலே மேற்கொண்டு வரக்கூடிய ஒருவராகவும் இருக்கக்கூடிய திரு செல்லத்துறை கமலநாதன் அவர்கள் தான் என்ற நிகழ்ச்சியிலே பெருமோராக இணைந்து கொள்கின்றார். முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். திரு கமல்நாதன் செல்லத்துறை அவர்கள் தொடர்பாக நாங்கள் அறிகின்ற போது ஆரம்பத்தில் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற போது ஓய்வு நிலை ஆசிரியர் ஆலோசகர் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். இருந்தாலும் கூட உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை நீங்கள் கடமையாற்றி வருகின்ற தற்போது நீங்கள் மேற்கொண்டு வருகின்ற பணிகள் தொடர்பான விடயங்களையும் உங்களுடைய இந்த இந்து நாகரிக பாடம் அதே போன்று நீங்கள் ஆசிரியர் ஆலோசகராக மேற்கொண்டு வந்த பணிகள் தொடர்பாக ஒரு சிறியதொரு அறிமுகத்தை எங்களுடைய நேர்களுக்காக வழங்கக்கூடியதாக இருக்குமா? நேர்களுக்கு வணக்கம். நான் செல்லத்துறை கமலநாதன். எனது சொந்த கிராமம் கழுதாவளை. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து தென்திசை நோக்கி தென்திசை பக்கம் அமைந்துள்ள கிராமம். இது பழம்பெரும் விவசாய கிராமமாக இருந்து வருகிறது. எனது ஆரம்ப கல்வி தொடக்கம் கல்வியிலிருந்து உயர்தரம் வரைக்கும் கழுதாவளை மகா வித்தியாலயத்தில் கல்வி பயின்று 1987 தொடக்கம் 1992 ஆண்டு வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலை பாடத்தை தெரிவு செய்து இந்து நாகரிக சிறப்பு கலைமணியாக 1992 வெளியேறினேன். அதன் பிற்பாடு 1994 ஆண்டளவில் எனக்கு ஆசிரியர் நியமனம் கிடைக்கப்பெற்றதை அடுத்து எனது நியமனம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகஷ்ட பிரதேசங்களில் தான் அந்த நியமனம் கிடைக்கப்பெற்றது. அந்த காலகட்டத்தில் நாட்டினுடைய அசாதாரண சூழ்நிலை இருந்த அந்த காலகட்டங்களில் மிகவும் சிக்கலான நிலையில் எனது ஆசிரியர் பணியை மேற்கொண்டு வந்து நான் 2009 ஆண்டளவில் ஆசிரியர் ஆலோசகராக பட்டிருப்பு கல்வி நிலையத்தில் பதவி ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து தொடர்ந்து 2011 ஆண்டளவில் மட்டக்களப்பு மாவட்டம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தில் ஆசிரியர் ஆலோசகராக இடமாற்றம் பெற்று அங்கு தொடர்ந்து பணிபுரிந்து சென்ற மாதம் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் அளவில் நான் ஓய்வு நிலை அடைந்திருக்கிறேன். இதுவரை காலமும் நான் கல்வித்துறையில் என்னால் இயன்ற வரையிலான பல செயற்பாடுகளை செய்து வந்திருக்கிறேன். இதற்கு மேலதிகமாக நான் எனது பட்டப்படிப்புக்கு மேலதிகமாக 2ஆம் நிலை தத்துவமானி பட்டத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதன் மூலம் நான் உண்மையிலேயே அந்த எங்களுடைய பண்பாடு தொடர்பான சில அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நான் எனது தத்துவமானி பட்டத்தில் மட்டக்களப்பு பண்பாட்டு வளர்ச்சியில் சுவாமி விபுலானந்தரின் பங்களிப்பு என்ற தலைப்பை தான் நான் தெரிவு செய்தேன். நான் தெரிவு செய்கிற நேரத்தில் இது தொடர்பாக எனக்கு நான் கற்கிற காலத்தில் எங்களது துறை தலைவராக இருந்த மதிப்புக்குரிய பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான் இது தொடர்பாக கருத்துக்கள் ஆலோசனை வழங்கினார். அதற்கு மற்றொரு வகையில்
மதிப்புக்குரிய பேராசிரியர் வேதநாதன் ஐயா அவர்களும் இதற்குரிய வழிகாட்டல் மேற்கொண்டார். அப்போ கோபாலகிருஷ்ண ஐயர் சொன்ன கருத்து என்றால் இது தொடர்பாக சுவாமி விபுலானந்த தொடர்பாக அவர் ஒரு தமிழ்துறை பேராசிரியர், முத்தமிழ் யுத்தகர் என்ற வகையில் நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதை எவ்வாறு கொண்டு செல்வது என்று கொஞ்சம் யோசியுங்க என்று கருத்தை முன்வைத்த போது மதிப்புக்குரிய வேதநாதன் ஐயா அவர்கள் தான் இது தொடர்பான ஒரு பொருத்தமான ஒரு வழிபடத்திலே மேற்கொண்டார். அப்போ எனது இந்த ஆய்வு என்பது விபுலானந்தரை இந்து பண்பாடு என்ற தளத்திலிருந்து அவரை ஆய்வு செய்வதாக அமைந்து அது சிறப்பான ஒரு ஆய்வாக என்னால் அவதானிக்க முடியும். இவ்வாறு உங்களோட பற்றி ஒரு அறிமுகத்தை மிக சுருக்கமாக வழங்கியிருக்கிறீர்கள். நாங்கள் நீங்கள் வழங்கியிருக்கக்கூடிய அறிமுகத்திலிருந்து நாங்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த பகுதிகளை தொடர்ச்சியாக நாங்கள் பயணிக்க போகின்றோம். குறிப்பாக உங்களுடைய சொந்த இடம் கழுதாவளை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களுடைய ஆரம்ப கல்வி எங்கு அமைந்தது? அவை தொடர்பாக எங்களோட பகிரக்கூடியதாக இருக்குமா? இந்த ஆரம்ப கல்வி நான் பிறந்த இடமாகிய கழுதாவளை மகா வித்தியாலயம்தான். அந்த காலகட்டத்தில் நாங்கள் கற்கிற போது எங்களுடைய பாட கற்றலுக்கான ஆசிரியர்கள் மிக அரிது. இப்போது எவ்வாறு கஷ்டப்பிரதேச பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறதோ அதே போன்ற ஒரு நிலையில்தான் எங்களது கிராமத்திலும் கணித பாடம், ஆங்கில பாடம், சிங்கள பாடம் என்ற ஒரு பாடம் ஒரு மாதத்திற்கு அரை மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு ஆசிரியர் வந்து போகிற சந்தர்ப்பங்களை நாங்கள் கல்வியை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த கலைத்துறையில் படித்து பல்கலைக்கழகம் செல்வது என்பது பெரிய ஒரு முயற்சி போன்ற ஒரு சம்பவமாக தான் இருந்தது எங்களுக்கு. கழுதாவளை மகா வித்தியாலயத்தில் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள். உயர்தரம் வரையிலான கல்வி நடவடிக்கைகள் கழுதாவளை மகா வித்தியாலயத்தான் நீங்கள் மேற்கொண்டிருந்தீர்களா? உயர்தரம் வரைக்கும் கழுதாவளை மகா வித்தியாலயம் தான். நீங்கள் ஏன் நகர்ப்புற பாடசாலையை நோக்கி செல்வதற்கான ஒரு விருப்பத்தை அல்லது ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை அந்த காலப்பகுதியில்? நான் கற்ற சூழ்நிலை உண்மையில் நான் ஒரு விவசாய குடும்பம். எங்களுடைய கிராமத்தினுடைய பிரதான தொழில் வெற்றிலை செய்கை. அதை விட வெங்காயம், மிளகாய். ஒரு காலகட்டத்தில் கழுதாவளை கிராமத்தை சின்ன யாழ்ப்பாணம் என்று அழைத்த வரலாறு இருந்தது. இங்கே இருந்த ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அவர்களால் ஒரு கூட்டத்தின் போது சின்ன யாழ்ப்பாணம் என்று அக்கிராமத்தை வர்ணித்து சொன்ன ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு காதுகளால் கேட்டிருக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அந்த நிலையில் எனக்கு நகரத்தை நோக்கி சென்று கற்பதற்கான குடும்ப சூழ்நிலை இடம் தரவில்லை. அதை அடுத்து கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 82-83 ஆண்டுகள் அந்த நாட்டின் பிரச்சனைகள் அது ஒரு முக்கிய காரணம். அது எனவே நான் வீட்டோடு இருந்து கற்பதுதான் ஒரு பொருத்தமான நிலையாக இருந்த ஒரு காலகட்டம் என்பதனால் நகர்ப்புறத்தை நோக்கி செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடவில்லை. உங்களுடைய தந்தை தொடர்பாக எங்களோட சில விடயங்களை நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? உங்களை பலப்படுத்துவதில் அவர் எவ்வளவு? எனது தந்தை அவர் தரம் அந்நேரம் வகுப்பு 5 வரைக்கும் தான் படித்தவர். எங்களோட அப்பாவுக்கு மாட்டுப்பட்டி இருந்தது. அப்போ இவர் கொஞ்சம் கெட்டிக்காரனால் மாடு மேய்ப்பதற்காகவே படிப்பை இடைநிறுத்தியதாக அப்பா என்ன அடிக்கடி வைப்பார். இவர் இயல்பாகவே கலையில் ஆர்வம் கொண்டவர். நாட்டுக்கூத்து, வசந்தன், கரகம் இதுகளை பழக்குவதில், அவை சார்ந்த ஆக்கங்கள் எழுதுவதில், அண்ணாவியாராக இயக்குனராக செயற்படுவதில் மிக ஆர்வம் கொண்டவர். இவர் நான் சிறுவனாக இருக்கும் காலத்தில் இவரோடு நான் இந்த கூத்துக்கலைகளுக்கு போய் அந்த காலகட்டத்தில் 6 மணிக்கு தொடங்கினா விடியும் 6 மணி வரைக்கும் கூத்து போய் கொண்டே இருக்கும். நாங்கள் சுற்றி வர பார்த்து கொண்டிருப்போம். இவ்வாறு இவர் இந்த கூத்துக்கலையில் ஆர்வம் கொண்டதன் விளைவாக தனது விவசாய தொழிலை அழிவடைந்த சந்தர்ப்பங்களும் வீட்டில் இருந்திருக்கிறது. நான் அறிந்தவரை அவருடைய அந்த அதிக அக்கறை காரணமாக அந்த தொழில் சில சந்தர்ப்பங்களில் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பங்களில் தன்னை முழுமையாக கலையோடு அக்கறை காட்டி செயற்பட்டு வருவர். அந்த அடிப்படையில் அவருடைய அந்த கரு என்னிலும் ஓரளவு இருப்பதாக நான் உணர்கிறேன். ஆனால் அந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்திருப்பது. நான் உண்மையிலே நான் பல்கலைக்கழக முடித்ததன் பிற்பாடு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் கலாசார போட்டி நடத்தப்பட்டது. நாங்கள் தேசியம் வரை
நாட்டுக்கூத்து ம். நாடகங்களை கொண்டு சென்ற சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இது எங்களுக்கும் இன்னொரு துறைசார் கல்வி நிறுவனத்துக்கு இடையிலான ஒரு நாட்டுக்கூத்து போட்டியாக நடைபெற்றது. அந்த போட்டியின் போது நாங்கள் 1ஆம் இடம், அந்த நிறுவனம் சார் கலைஞர்கள் 2ஆம் இடம் மட்டக்களப்பில். அதே நபர்கள் தேசிய மட்டத்தில் போட்டியின் போது நாங்கள் 2ஆம் இடம், அவர்கள் 1ஆம் இடம். அது தொடர்பாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தானது வேலை செய்த அறிவிப்பாளர் விஸ்வநாதன் அதை ஜட்ஜ் பண்ண வந்திருந்தவர். நாங்கள் கேட்டபோது சில பல காரணங்கள் சொன்னார். அது அன்று எங்களுக்கு அது கொஞ்சம் ஜீரணிப்ப கஷ்டமாக இருந்தால் இன்று பார்க்கும்போது சரி ஏன் என்று சொன்னால் அது சில விடயங்கள் அதில் அவதானிக்கப்பட வேண்டியது. அந்த வகையில் நாங்கள் அப்போ அப்போ தந்தையினுடைய அந்த அந்த ஆர்வம் அக்கறை என்னுள்ளும் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த துறை சார்ந்து நான் செல்லாத காரணத்தினால் அதுக்குள்ள நான். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர்? அன்னை தொடர்பான விடயங்களையும். எனது அப்பா அம்மா 2 சகோதரர்கள், நான் 3வது ஆண் பிள்ளை. அதில் ஒருவர் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார், மற்றொருவர் வீட்டோடு இருக்கிறார். அவர்கள் இருவரும் பிள்ளைகளோடு கழுதாவளை கிராமத்தில் வசித்து வருகிறார்கள். நான் தற்போது மட்டக்களப்பு கல்லடியில் வசித்து வருகிறேன். தந்தை எவ்வாறு ஒரு கண்டிப்பானவரா? எவ்வாறாக? தந்தை கண்டிப்பானவர், தாய் அம்மா சாதுவாக எனக்கு சார்பாக இருக்கக்கூடியவர். ஆனால் கண்டிப்பாக என்று சொன்னால் அதாவது அவர் தொழிலில் ஒரு 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 ஒழுங்கு இருக்கும். அவருடைய விவசாயம் என்று சொன்னாலும் அந்த விவசாயத்தை கண்ணும் கருத்துமா செய்வதில் ஒரு அக்கறையானவர். இவ்வாறாக நீங்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து இன்று கல்வியில உயர்நிலை அடைந்திருக்கிறீர்கள். அன்றைய இளமை காலத்திலே கட்டாயம் நான் தோட்டத்துக்கு சென்று இந்த பணியை செய்துவிட்டு தான் பாடசாலை செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்திருக்கும். அந்த வேளைகளிலே அந்த கஷ்டங்களை நீங்கள் எவ்வாறு அனுபவித்திருந்தீர்கள்? அப்பொழுது நீங்கள் யோசித்து பார்த்திருந்தீர்களா, நான் இந்த பணியிலிருந்து அல்லது நான் இந்த விவசாய நடவடிக்கைகளிலே நான் அனுபவித்திருக்கிற துன்பங்களிலிருந்து மீள்வதற்கு கல்வி எனக்கு ஒரு கை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு வந்துவிட்டதா? உண்மையில் நாங்கள் காப்போது உயர்தரம் படிக்கின்ற போதுதான் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம் இருந்ததை ஒழிய, சாதாரண தரம் படிக்கும் வரைக்கும் எனக்கு அந்த இலக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை. பெற்றோர் பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள், நாங்கள் செல்கிறோம். உண்மையில் இன்று காலகட்டம் மாறிவிட்டது. இன்று ஆரம்பம் தொடக்கம் உயர்தரம் வரைக்கும் ஆலோசனை வழிகாட்டல் என்று போனாலும் மாணவர்கள் கல்வி சார்ந்த சரியான இலக்கை தெரிவு செய்வதாகவும் அல்லது அந்த துறை சார்ந்து தங்களை ஈடுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அரிதாக இருக்கிறது. நாங்கள் கற்ற காலத்தில் உண்மையில் காப்போது சாதாரணம் வரைக்கும் பாடசாலை செல்கிறோம், பெற்றோர் அனுப்புகிறார்கள், நாங்கள் என்ற உணர்வு இருந்தது. உயர்தரம் படிக்கின்ற போதுதான் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற உத்வேகத்தோடு நான் கற்றலை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த சந்தர்ப்பங்கள் மிகவும் பலி நிறைந்தவை. நாங்கள் இரவு கற்றுக்கொண்டிருக்கின்ற போது சுற்றி வளைப்புகள் நடைபெறும். அதற்கு மத்தியில் இருந்து கற்ற காலங்கள், அந்த காலங்கள் உண்மையில் நினைவில் விட்டு அகலாத ஒரு முக்கியமான விடயங்கள். துறைப்பாடு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு தன்னுடைய துறை சார்ந்த அனுபவங்களை இந்த பகுதியில் தான் அவர் பகிரப் போகின்றார். அதற்கு முன்னர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம் எவ்வாறாக அமைந்தது என்ற விடயங்களை பதிவு செய்திருந்தார் எங்களுடைய ஓய்வு நிலை ஆசிரியர் ஆலோசகர் திரு செல்லத்துறை கமலநாதன் அவர்கள். அவருடைய கருத்துக்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை பயணிக்கலாம். உங்களுடைய இளமை காலம் தொடர்பான விடயங்களை குறிப்பிடுகின்ற போது, உயர்தர வகுப்பிலே வருகின்ற போது எங்களுக்கு ஒரு இருமாப்பு அல்லது கட்டாயம் நான் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வந்தது. அதற்கான காரணம் என்ன? ஏதாவது விசேடமான காரணங்கள் இருக்கிறது? உங்களுடைய ஆசிரியர்களுடைய வழிபடுத்தல்களா அல்லது நான் சாதித்தே ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு விருப்பு வருவதற்கு என்னென்ன விடயங்கள் உங்களை அந்த இலக்கு நோக்கி உங்களை தள்ளியது? உண்மையில் பொதுவாக இருக்கக்கூடியது, முக்கியமாக எங்கள் சமூகத்திற்கு மூலதனம் கல்வி. மூலதனம் கல்வி என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் மூலதனம் கல்வி என்கின்ற அந்த எண்ணக்கரு என்னிடம் விதைக்கப்படவில்லை. ஆனால் என் முன்னோர் உண்மையில் கழுதாவளை கிராமத்தில் சொல்வார்கள், ஒரு ஒரு கல்லை எறிந்தால் அங்குள்ள பட்டதாரியின் தலையைத்தான் விழும் என்ற ஒரு கருத்து பரவலாக சொல்வது உண்டு. ஏனென்றால் அந்த அளவிற்கு பட்டதாரிகள் நிறைந்த ஒரு சமூகமாக அது இருந்திருக்கிறது. அப்போ எனக்கு எனது அக்கா கூட பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர். அந்த வகையில் எனது உறவினர்கள்
ஊர் மக்கள், ஊர் அண்ணன்மார் எல்லோரும் அந்த சென்ற வழி, அதன் வழி செல்லணும், அதன் உயர்கல்வி பெற வேண்டும், அதன் வழி உத்தியோகம், ஒரு அரசு வாய்ப்பை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டது. உயர்தரம் நிறைவடைந்த பின்னர் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்றீர்கள். அன்றைய காலப்பகுதி மிகுந்த நெருக்கடி மிக்க ஒரு காலப்பகுதி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற போது அந்த உணர்வு எவ்வாறாக இருந்தது? உண்மையில் நாங்கள் சென்றபோது நானும் எனது நண்பர், அவர் இப்போது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரையாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பேர் சிவகணேசன். அவரும் நானும் தான் ஒரே ட்ரெயினில் போன நாங்கள். சென்றபோது அன்று சென்றது பிற்பாடு அங்கே ராக்கிங் ஒரு பிரச்சனையாக இருந்தது. போய் அன்று சென்று அன்று பின்னேரம் அடுத்த ட்ரெயினுக்கு நாங்கள் வீட்டை வந்துட்டோம். அப்படி ஒரு மனதில் போகும் அந்த வேகத்தில் நாங்கள் வந்ததன் பிற்பாடு உண்மையில் அது ஒரு சம்பவம் தான். நாங்கள் ட்ரெயினில் பயண சந்தர்ப்பம் நினைக்கிறது. அதற்கு பிற்பாடுங்களது பயணங்கள் மிகவும் கஷ்டமான நிலையில் இருந்தது. வவுனியா தாண்டி செல்லுகின்ற போது கிளாலி போன்ற பாதைகள் எங்களுக்கு மிகவும் சிக்கலான நிலை இருந்தது. எங்களோடு மட்டக்களப்பை சேர்ந்த எங்களது பெண் மாணவர்கள் வருவார்கள். நாங்கள் ஒரு குறைந்தது ஒரு 6, 7, 10 பேர் அப்படி போவோம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு. நாங்கள் செல்லுகின்ற வேளைகளில் சில இடங்களில் எங்களை வாங்கண்டு உள்ளுக்கு எடுத்துருவாங்க. எடுத்த உடனே பிறகு எங்களோட வருகின்ற மகளிர் அணி தான் எங்களை காப்பாற்றுவாங்க. வந்து எங்களுக்கு பாதுகாப்பு எங்கட ஆக்கள் எங்கட என்று சொல்லி அப்படி ஒரு நிலப்பாடு இருந்தது. அப்படியான காலகட்டத்தில் நாங்கள் கல்வி கற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற காலத்திலும் ஒரு முக்கியமான ஒரு அசாதாரண சூழ்நிலை தான். நாட்டின் பிரச்சனைகள், அந்த நிலை மத்தியில் தான் அந்த கல்வியை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. இந்து நாகரிகத்துறை தொடர்பாக இன்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூகத்திலே பரவி வருகிறது. இருந்த போதும் நீங்கள் இந்து நாகரிகத்துறையிலே ஒரு ஆசிரியர் ஆலோசகராக, அதை போன்று இன்று என்னுடைய கல்வி நிர்வாகத்திலே ஒரு மதிப்புமிக்க ஒருவராக உற்று நோக்கப்படுகிறீர்கள். இந்த இந்து நாகரிகத்துறை தொடர்பான உங்களுடைய அந்த திறமைகளையும் அந்த பாடத்துறை சார்ந்த ஈடுபாட்டையும் நீங்கள் எவ்வாறு வளர்த்துக் கொண்டீர்கள்? அவை தொடர்பாக எங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? எனக்கு பல்கலைக்கழகம் இயல் படிக்கிற காலம் இருந்து தொடர்ந்து வாசிக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. பல்கலைக்கழகத்திலும் அதிகபட்சம் நூலகத்தை பயன்படுத்திய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதன் பிற்பாடு எனக்கு தொழில் கிடைத்ததின் பிற்பாடு நான் அந்த துறை சார்ந்த புத்தகங்களை, நூல் நிலையங்களை பெற்றுக்கொள்வது, ஏதேனும் விடயம் சம்பந்தமாக கொழும்பு செல்கின்ற போது புத்தகக்கடை நாடி சென்று புத்தகங்களை பெற்று வருவது, வாசிப்பது, துறை சார்ந்து தொடர்ந்து வாசிப்பதில் எனக்கு ஈடுபாடு இருந்திருக்கிறது. அந்த ஈடுபாட்டின் விளைவாக நான் சிறந்த ஒரு கற்றல் செயற்பாடை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் அதன் விளைவுதான் நான் மாணவர் தொடர்பாக எழுதிய சில புத்தகங்களும் மாணவர்களுக்காக எழுதிய புத்தகங்களாக இருக்கு. என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கின்ற அவை தொடர்பாக, அதாவது நீங்கள் எழுதிய புத்தகங்களுடைய பெயர்களோடு பகிர்கின்ற போது நிகழ்ச்சியை பார்ப்பவர்களும் அதை தேடுவதற்கு இலகுவாக இருக்கும். அதில் ஒரு புத்தகம் இந்து பண்பாட்டு வரலாறு என்று சொல்லி, இந்து பண்பாட்டு வரலாறு உண்மையில் அது இந்து பண்பாட்டு வரலாறு என்று தலைப்பிருந்தாலும் அதனுடைய பொருளடக்கம் வட இந்தியாவில் இந்து பண்பாடு தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிரதான இலக்கு, நான் ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில் அந்த புத்தகத்தை நான் எழுதக்கூடியதாக இருந்தது. நான் ஆசிரியர் கடமை புரிந்த 2007, 8, 9ஆம் ஆண்டுகளில் காப்போது உயர்தரத்திற்கு பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது எமது பண்பாட்டினுடைய ஆரம்ப மையஸ்தானம் என்று சொல்லத்தக்க வட இந்திய வரலாறு தொடர்பாக மாணவர் மத்தியில் சரியான தெளிவு புரிதல் இருக்கவில்லை. ஆசிரியர்களுக்கும் அது தொடர்பான புத்தகங்கள் கிடைப்பது அரிதாக இருந்தது. அதே பிரச்சனையை நானும் எதிர்கொண்டேன். அப்போ அந்த சூழ்நிலையில் என் போன்ற ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் உதவ வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவே அந்த புத்தகத்தை நான் எழுத வேண்டிய தேவை இருந்தது. அது அதிகபட்சம் மாணவர்களால் இன்று வரை பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை காணலாம். இன்னொரு புத்தகம், அதை நான் அதில் தேவை கருதி, பொருளாதார செலவு கருதி அதில் குறைந்த அளவான புத்தகங்கள் தான் வெளியீடு செய்தேன். அது தமிழகத்தில் இந்து பண்பாட்டு வரலாறு. அதுவும் ஏழு மாணவர்களை, பல்கலைக்கழக மாணவர்களை மையப்படுத்திய ஒரு புத்தகமாக தான் இருக்கிறது. அதில் சங்ககாலம் தொடக்கம் 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமான காலகட்டங்களில்
எவ்வாறு இந்து பண்பாடு வளம் பெற்றது. இது நிறைய புத்தகங்கள் வந்திருந்தாலும் எனது சார்பாக காலத்துக்கு ஏற்ற வகையில் ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடியதாக இருந்தது. நீங்கள் என்னுடன் ஆரம்பத்தில் உரையாடுகின்ற போது விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், பல்கலைக்கழகத்தில் உங்களுடைய நூல் ஒன்று துணை நூலாக என்று கொள்ளப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். துணை நூல் என்பது துணை நூல், அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள் உசாத்துணையாக பயன்படுத்தும் அளவுக்கு அந்த புத்தகத்தை பயன்படுத்த. எந்த புத்தகம் பெயர்? அதன் இந்து பண்பாட்டு வரலாறு, தமிழக இந்து பண்பாட்டு வரலாறு என்ற தலைப்பு. ஆனால் அதில் வட இந்தியாவினுடைய இந்து பண்பாட்டு வரலாறு தான் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது. பின்னர் நீங்கள் இந்த ஆசிரியர் பணியில் இருந்து நீங்கள் ஆசிரியர் ஆலோசகராக நீங்கள் வருகின்றீர்கள். ஆசிரியர் ஆலோசகராக வருகின்ற போது பல ஆசிரியர்களை நீங்கள் வளப்படுத்தக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும். நீங்கள் அந்த பணியை எவ்வாறாக மேற்கொண்டீர்கள்? எந்தெந்த வலயங்களிலே உங்களுடைய ஆசிரியர் ஆலோசகராக கடமையாற்றிருக்கிறீர்கள் அது தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்குமா? 2009ஆம் ஆண்டு நான் ஆசிரியர் ஆலோசகராக கடமையேற்றது பட்டிருப்பு கல்வி நிலையம். பட்டிருப்பு கல்வி நிலையத்தில் கடமையேற்றின் பிற்பாடு 2011ஆம் ஆண்டுகளில் மட்டக்களப்பு மேற்கு வலயத்தில் இடமாற்றம் பெற்றுக்கொண்டேன். இடமாற்றம் பெற்றுக்கொண்ட காலத்தில் என்னால் முடிந்த வரைக்கும் ஆசிரியர்களுக்கான வழிகாட்டல்களை கூடுமானவரை செய்திருக்கிறேன். பாடசாலைகள் தரிசிப்பின் போது மாணவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை, பாட ரீதியாக சொல்லும் பிரச்சனைகளை ஆசிரியர்கள் மட்டுமன்றி பாடசாலை நிர்வாகத்தோடும் கதைத்து அது தொடர்பான ஆலோசனை வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது. நான் அவதானித்த ஒரு விடயம் என்னென்று சொன்னால், ஆசிரியர்கள் இந்த பாடத்துறை சார்ந்து தமது தொழில் சார்ந்து நிறைய வாசிக்க வேண்டிய தேவை என்னால் உணரப்பட்டது. அதை ஆசிரியர் கட்டாயம் அதை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் அந்த கற்றலை முன்னெடுக்க முடியும். நான் முடிந்த வரைக்கும் அதற்கான வழிகாட்டலை செய்ததாக உணர்கிறேன். அது எந்த அளவிற்கு ஆசிரியர்களால் ஏற்கப்பட்டது அல்லது அவர்களால் அது கை கொள்ளப்படுகிறது என்பதற்கு நான் உத்தரவாதம் கூற முடியாதுள்ளது. ஏனென்று சொன்னால், நான் ஆசிரியர் சொல்லுகின்ற ஒரு கருத்து, நீங்கள் வகுப்பறையில் சொல்லுகின்ற போது நீங்கள் பாட புத்தகங்களை கொண்டு செல்லக்கூடாது. எனவே அந்த பாடப்புத்தகங்களை எங்களது மூளைக்குள் உட்புகுத்தி கொண்டு அதன் வெளிப்பாடாக கற்றல் செயற்பாடு இருந்தால் மட்டும்தான் சிறந்த ஒரு ஆசிரியனாக நாங்கள் செயற்பட முடியும் என்றதில் நான் அதில் இரண்டாம் கருத்துக்கு நினைவிடவில்லை. நாங்கள் மாணவர் முன் சென்று நானும் ஒரு புத்தகத்தை தூக்கி வைத்துக் கொள்கிறேன், மாணவர்களும் புத்தகம் வைத்துக் கொண்டிருந்தால் யார் கதைப்பது, எவ்வாறு அந்த கற்பித்தல் நடைபெறும் என்பது அதில் நான் நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுகிறேன். உண்மையில் இந்த நிலை மாற்றம் ஆசிரியர் மத்தியில் வந்தால் மட்டும்தான் மாணவர்களுக்கு பொருத்தமான கல்வியை வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியினுடைய இறுதிப்பகுதியை நோக்கி இருக்கிறோம். நீங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் கல்வி பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றீர்கள். ஓய்வு பெற்ற பின்னர் இந்த காலப்பகுதியில் நீங்கள் என்ன வகையான விடயங்களை மேற்கொண்டு வருகின்றீர்கள்? அவை தொடர்பாக எங்களோடு கூறக்கூடியதாக இருக்குமா? நான் இந்த தொழில் ரீதியான ஓய்வை பெற்றாலும் எனது கல்வித்துறை சார்ந்து மற்ற செயற்பாடு சார்ந்த ஓய்வு என்பது வாழ்நாள் முழுக்க கல்வி பணி தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் நான் இப்போது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வருகை விரிவுரையாக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பார்வையில் இந்த இந்து நாகரிக பாடம் என்கின்றது எங்களுடைய வாழ்வியலோடு இணைந்ததா? அதை நாங்கள் கற்றுக்கொள்வதன் ஊடாக என்னென்ன விடயங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக, எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் பிரயோசனமாக பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறீர்கள்? இதை நிகழ்ச்சியுடைய இறுதிப் பகுதியாக எங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்குமா? இந்து நாகரிகம் கற்று என்பது நாங்கள் ஏனைய சமயங்கள் சார்ந்து சிந்திக்கின்ற போது அந்த மாணவர்கள் அந்த இந்து நாகரிகம் அல்லது தமது சமயம் சார்ந்து வாழ்வியலோடு சிந்தித்து செயற்படுகின்ற சந்தர்ப்பம் அங்கே இருக்குது. எங்கட பாடத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களது வாழ்க்கை முறைகளுக்கும் பாடத்திற்கும் தொடர்பு இல்லாத நிலை. அந்த நிலையில் ஏனைய சமயத்து மாணவர்கள் தங்களது உணர்வு ரீதியாக பாடத்தை தெரிவு செய்கின்ற இந்த சூழ்நிலையில் எமது சமூகம் சார்ந்த மாணவர்கள், என் கல்வி புலத்தில் உள்ளவர்கள் கூட இதை கற்பதன் மூலம் ஒரு உயர்ந்த நிலை அடையலாம் என்கின்ற சிந்தனை அற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உண்மையில் நாங்கள் பொதுவாக ஒன்றை சிந்திக்க வேண்டும். கலைத்துறை பாடங்கள் எதுவாக இருப்பினும் அந்த கலைத்துறை பாடங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளும் அடிப்படை தகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை தாண்டி செல்ல வேண்டிய சில நடைமுறை இருக்கிறது. உதாரணமாக
ஆங்கில மொழியில் பாண்டித்தியம் பெற்றுக்கொள்ளுகின்ற, அடுத்தது ஐடியில் அதிக ஆர்வம் செலுத்துவதனூடாக. அப்போ உண்மையில் துறை சார்ந்த பாடங்களோடு இந்த பாடங்களை மேலதிகமாக கற்பதன் மூலம்தான் உண்மையில் கலைத்துறை சார்ந்த பாடங்கள் எதுவாக இருப்பினும் ஏன் விஞ்ஞானத்துறையில் பட்டம் பெற்ற மாணவர் கூட வீதியில் இருக்கிற சந்தர்ப்பம் இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால் பட்டத்தோடு மட்டும் நின்று விடுவது. பட்டத்தை தாண்டி ஆங்கிலம் வேறு வேறு துறை சார்ந்து அடுத்த கட்ட கற்றலை மேற்கொள்வதன் மூலமாக தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொள்வதன் மூலம் சுயமாக தொழில் புரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் அண்மையில் கூட ஒரு 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 அபிவிருத்தி உத்தியோக கடைமுறைகின்ற ஆசிரியை சந்தித்தீர். நீங்கள் இதை பெற்றதன் பிற்பாடு ஏன் ஒரு ஆங்கிலத்தில் டிப்ளமா கோர்ஸ் செய்து கொள்ளலை, நீங்கள் அல்ல ஐடியில் அப்படி கோர்ஸ் செய்ய யோசிக்கல. எனக்கு அதற்கான சந்தர்ப்பம் நான் படிக்கிற காலத்தில் எனக்கு வாய்ப்பில்லை, உங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போ அண்மை சொன்னது சம்பவம். அப்போ ஆசிரியர்கள் அல்லது இவ்வாறான உத்தியோகஸ்தர்கள் தங்களை வளர்த்து கொள்வதற்கான எண்ணப்பாங்க இல்லை. பட்டம் ஒன்று கிடைத்து விட்டால் போதும், அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை இல்லை. அடுத்த ஒரு விடயம், இந்த நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாகரிக துறை சார்ந்து ஒரு இந்த நாகரிக பீடம் ஒன்று ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு கைகூடி வந்தது. அது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் கிடைத்த போதிலும் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலை, அங்கே ஒரு இக்கட்டான நிலை இருக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழகம் தொடர்பாக அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வர அறிகிறேன். ஆனால் உண்மையில் என்னவாக இருக்கும் என்றால், துறை சார்ந்தவர்கள் இந்த இந்த பாடம் சார்ந்து ஒரு தனிப்பீடத்தை உருவாக்குவதென்றால் அதனுடைய எதிர்கால தேவைகள், அந்த துறை எவ்வாறு கட்டமைப்பு செய்வதன் மூலம் அந்த துறைக்குள் மாணவர் உள்விற்கலாம் என்பதை பற்றி ஆறாமலிருந்து சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இங்கே இருக்கிறது. அவ்வாறு சிந்திப்பதன் மூலம்தான் எமது பண்பாடு நாகரிகம் சார்ந்து மாணவர்களை முன்கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய கல்வி என்பது தொழில்துறை சார்ந்திருப்பதால் இந்த நாகரிக துறை சார்ந்த பாடத்தை தொழில்துறை சார்ந்தும் கவனிக்க வேண்டும், வாழ்வியல் சார்ந்தும் கவனிக்க வேண்டிய தேவை எமது சமூகம் சார்ந்து பல்கலைக்கழக மட்டத்தில் உள்ளவர்கள் இது சார்ந்த துறை சார்ந்தோ கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டிய ஒரு தேவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தேவை என்பது எமது சமூகத்தின் தேவை என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக இந்த விடயங்கள் எங்களுடைய நேயர்களையும் எங்களுடைய சமூகத்தையும் சென்றடையும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய அழைப்பினை ஏற்று இன்று கலையத்துக்கு வருகிறது பெருமதிமிக்க விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மற்றொரு துறைக்கப்பாடு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடுபட்டு நான் கீர்த்தனன். வணக்க நேயர்களே.